அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திமுக ஊராட்சி தலைவர் உட்பட 23 பேரை கண்டித்து தீக்குளித்த விவசாயி மோகன்ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே மோகன்ராஜ் உயிரிழப்புக்கு காரணமாக திமுக ஊராட்சி தலைவர் உட்பட 23 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லோகநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லோகநாதன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே உள்ளது கங்கபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் வசித்தவர் விவசாயி மோகன்ராஜ். அவருடைய நிலம் சம்பந்தமாக கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக வருவாய்த்துறையில் மனு அளித்தும் எந்தவித விசாரணை நடைபெறவில்லை என மன உளைச்சல் ஏற்பட்டு நேற்று மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ளே தன் உடம்பு மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கண்முன்னே நடைபெற்ற சம்பவம் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேல்மலையனூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கும் நிலம் சம்பந்தமாக மனுக்கள் மீது உரிய விசாரணை செய்து உரிய காலத்தில் விசாரணை செய்து முடிக்கவில்லை என பொதுமக்கள் அவேசமடைகின்றனர். நிலம் சம்பந்தமாக யூடிஆர் எனப்படும் 2000 ஆண்டு முன்னர் மாற்றப்பட்டுள்ளது. அப்போது அவரது பெயர் மாறியுள்ளது. இதை பட்டாவில் இல்லாமல் நிலவியல் ஓடை என மாறி வந்துள்ளது. இதை மாற்றித்தர கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கலன்னு மன உளைச்சல் ஏற்பட்டு தற்போது நேற்று தன் மீது பெட்ரோல் ஊற்றி தீக்குளிப்பு செய்தார். இதில் தீக்காயங்களுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் வரவழைத்து முதலுதவி செய்து பின்னர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அனுப்பி சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை மோகன்ராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விவசாயி மோகன்ராஜ் தீக்குளிப்பதற்கு முன்னர் தற்கொலை கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார். அதில் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாக பரவி வருகிறது. அந்த கடிதத்தில் தற்கொலைக்கு 23 நபர்கள் தான் காரணம் எனவும் அந்த 23 நபர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் அவரது தாய் தந்தை மற்றும் உறவினர்கள் செஞ்சி டு சேத்துப்பட்டு செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றார். ஆகையால் இந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி லோகநாதன்.